என்ன சொல்றேன்னு தெரியல. மனசு கஷ்டமா இருக்குது. பெண்களோட நிலைமையை நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்குது. அதால பெண்களுக்காக இந்த காணொலி இருக்க போகுது. சரியா? ஓகே. பெண்கள், நான் நேசிக்கும் பெண்கள், நான் பார்த்து ரசித்து வியந்து வளர்ந்த பெண்கள். ஓகே, உங்களெல்லாம் பார்த்துதான் நாங்க இந்த பெண்மையை தேர்ந்தெடுத்தோம். நாங்க இந்த பெண் வாழ்க்கைக்கு வந்ததுக்கான காரணமே உங்களை போன்ற பெண்கள் தான் காரணம். டீச்சரா வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்தின இல்லத்து அரசிகளாக இருக்கட்டும், டியூஷன் டீச்சர்களாக இருக்கட்டும், பரதநாட்டிய டீச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதுல ஒரு கம்பீரமான இந்த உங்களை எவ்வளவுதான் அடக்குனாலும், எவ்வளவுதான் உங்களை ஒடுக்குனாலும், எவ்வளவுதான் பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொல்லி உங்களை இழிவுபடுத்தினாலுமே இந்த ஒரு சூழ்நிலையும் ஜொலிச்ச ஒவ்வொரு பெண்களையும் பார்த்துதான் இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி நாங்கெல்லாம் இந்த வாழ்வியலை எடுத்துக்கிட்டோம். அதற்கு இன்ஸ்பயர் ஆன விதை போட்டதே நீங்க தான். சரியா? அப்ப அப்படிப்பட்ட பெண்கள் இந்த பூமியில எப்படி நடத்தப்படுறீங்க, ஒழுக்கமா வாழ்ற பெண்களை எப்படி இந்த பூமி உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. புரியுதா? சோ கவர்ச்சி உடை அணிறதும், இந்த இவர்கள் ஆண்கள் போட்ட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாத எங்கள் மீது பல விமர்சனங்கள் வரும். நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நாங்க பேசுறதா பேசக்கூடாதுன்றத நாங்க தான் முடிவெடுக்கணும். அது வேற ஒருத்தன் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நீங்க போட்ட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி வாழ்ந்த பெண்களுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனையை பாத்தீங்களா? இந்த பெண்ணா இப்படி இருக்கணும், பெண்ணா அதிகமா பேசக்கூடாது, பெண்ணா கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பெண்ணா கணவனுக்கு நேர்மையா இருக்கணும், பெண் வந்து அப்படியே ஒரு பொம்மை பாவையா இருக்கணும். கணவன் வந்து ஒரு ஜொலிச்சான்னா, ஒரு மேடையில் அவன் ஜொலிச்சானா, இல்ல சமுதாயத்துல ஜொலிச்சானா, ஒரு மனைவி வந்து வெறும் ஒரு பாவை, ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போகணும்னு நீங்க சொன்னீங்க. அதை பண்ணின அனைத்து பெண்களுக்கும் அவமானம் தான் வந்து சேர்ந்தது, அசிங்கம் தான் வந்து சேர்ந்தது, காயம் தான் வந்து சேர்ந்தது. எவ்வளவு பொறுக்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? அந்த பெண் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டானா, நீ ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு அவ கண்ணு முன்னாடி இன்னொரு ஆள் வந்து அந்த பெண் இருந்த இடத்தை நிரப்புவாங்க. அதே அந்த பெண் வேடிக்கை பார்க்கணும். இதுக்குத்தான் நான் இந்த ஆண்கள் எழுதின கலாச்சார சட்டத்திட்டங்களுக்கு நான் எதிரியா இருக்கிறதுக்கான இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஏன்னா அவங்க எழுதின சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டே தவிர பெண்களுக்கோ திருநங்கைகளுக்கோ தன்பாலிப்பாளர்களோ, இந்த ஆண்களை சார்ந்து வாழ்ற தன்பாலிப்பாளர்களுக்கோ யாருக்குமே அதுல பெனிஃபிட் வராது. இது அவனால உருவாக்கப்பட்ட, அவனால எழுதப்பட்ட, அவனால இயக்கப்படுற ஒரு உலகம், ஆணாதிக்க உலகம். புரியுதா? இத நீங்க உணர்ந்து கொண்டாலே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரே கப்பல்ல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஆண்கள் எங்க கிட்ட வரும்போது, அதாவது திருநங்கைகள் கிட்ட வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன்னை என்னால கல்யாணம் பண்ண முடியாது, உன்னோட என்னால வாழ முடியாது, அதற்கான காரணம் உன்னால குழந்தை பெற்று தர முடியாது, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கட்டி விட்டு போவாங்க. எங்களுக்கு அந்த வேதனை நல்லா தெரியும். புரியுதா? நான் ஏன் வந்து திருமணமான பெண்கள், இப்ப சங்கீதா அக்காவா இருக்கட்டும், ஆர்த்தி அக்காவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே உடஞ்சு போகும்போது நான் ஓடி வந்து கொடுக்குறேன். ஜாய் விஷயத்துல கூட அந்த பெண் வந்து கர்ப்பிணியா இருந்தாங்க. புரியுதா? அப்போ ஒரு ஆணோட ஆசை வார்த்தையை நம்பி, ஒரு ஆணோட பாச வார்த்தையை நம்பி ஒரு கருவை வயிற்றுல சுமக்கிறது பெரிய டிசிஷன். ஓகே, அப்ப அந்த டிசிஷனை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து அந்த ஆண் ஏமாத்திட்டான் உட்கார்ந்து இருக்கும் போது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து நிப்பேன் எப்பவுமே. ஓகே, சோ இப்படிதான் நான் வந்து எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்றது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, இந்த பக்கம் எங்க கிட்ட வர்ற ஆம்பளைங்க இதை சொல்லிட்டு தான் போவாங்க. எப்படின்னா, உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, எனக்கு வந்து குழந்தை முக்கியம், நான் போறேன்னு சொல்லிட்டு திருநங்கையில கை விட்டுட்டு போவாங்க. ஓகே, எங்களுக்கு அது வலிக்கும் தான். நாங்க நேசிச்ச எத்தனையோ ஆம்பளைய வந்து மணவர கோலத்துல நாங்க பாப்போம். மாலை போட்டுக்கிட்டு அழகா உட்கார்ந்தவரு தாலி எடுத்து கட்டுறத பாப்போம். அந்த பொண்ணும் அவரும் 4 சபைகளுக்கு வந்து போறத பாப்போம். அப்ப நாங்க தன்னந்தனியா போய் நிப்போம். எங்களுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் வரும், வலிக்கும் தான். பட் என்ன செய்யறது, இதான் வாழ்க்கை. ஓகே, அது எங்களுக்கு தெரியுமே, அவன் தான் துரோகம் பண்ண, அந்த பொண்ணா எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சு, அவன் பண்ண துரோகம் தான், அவன் பண்ண காயம் தான், அவன் பண்ண கொடுமை தான் எங்க மைண்ட்ல ஞாபகத்து வரும். நாங்க அப்படியே வந்துருவோம். ஆனா இப்ப அந்த மாதிரி மனவரையில போய் உட்கார்ந்து ஜெயிச்சதாக நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, இல்ல நாங்க நினைப்போம் அந்த பொண்ணு ஜெயிச்சுட்டா நான் தோத்துட்டேன், அந்த பொண்ணை கடைசி ஒழுங்கா நடத்தினான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இருக்காது. அந்த பொண்ணை என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணு இவனுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து இந்த சமுதாய கோட்பாடுல என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பா. செஞ்சு கொடுத்தா ஒரு நல்ல மனைவி என்ற பெயர் எடுத்து வாழுவா, கெட்ட பேரே இல்லாம. கடைசி என்ன பண்ணுவாங்க, குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கூட, ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ பேசுறத கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ தானடா வீட்லயே இருக்குன்னு சொன்ன. அவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு பிரைவேட் லைஃப் இருந்திருந்தா உன்னையே அவ டார்ச்சர் பண்ணி உன்னை டிபெண்ட் ஆகி இருக்க போறா. நீ சண்டை போட்ட, யூனோ வாட், எனக்கு வேலை இருப்ப அப்படின்னு அவ வேலையை பார்க்க போயிடுவா. 24 மணி நெத்தமும் உன்னையே நினைச்சுக்கிட்டு உனக்கே பூஜை பண்ணி, உனக்கே பாத பூஜையில இருந்து எல்லா பூஜையும் பண்ணி, காலையில உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுற வரைக்கும் எல்லாம் பண்ற அந்த பொண்ணு உன்னதான் நினைச்சிட்டு இருப்பா. அப்பயும் பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலாகும், குரல் கேட்டாலே எரிச்சலாகுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி தேடி போறீங்க. அப்ப அவ பெத்த குழந்தைக்கும் அந்த வயிற்றுல சுமந்து அவ வயிறை வந்து வீணாக்கி, அவ ஹெல்த்தை வீணாக்கி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த பொண்ணு கடைசி தூக்கி போட்டு போயிருங்க. அந்த பொண்ணு நாளைக்கு நடுத்தூர்ல இருந்துகிட்டு தம் பட்ட துன்பத்தையும் சொல்ல முடியாம, சொல்ல வந்தாலும் நீங்க செருப்பால் அடிப்பீங்க. ஏன்னா பொம்பளையத்தான் ஜட்ஜ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது மாறும், இனி வரப்புற சந்ததியினர் தான் மாத்த முடியும். குறிப்பா இப்ப இருக்கிற அம்மாக்கள், இந்த மாதிரி வேதனை அனுபவிக்கிற அம்மாக்கள், உங்க பையன்களுக்கு சொல்லி வளங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, அங்க இல்லடா உன் மூளை, இங்க இருக்குடா.
அதை வச்சு சிந்திக்காதடா, இதை வச்சு சிந்திடான்னு சொல்லி அந்த உணர்வுகளை கத்து கொடுத்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா சமுதாயம். ஆம்பளை நான் எதுக்குள்ள இழுக்கலைன்னா, ஆம்பளைங்க சப்போர்ட் போட்டு சூப்பர் அங்க போட்டு இங்க போட்டு திருநங்கையா போட்டு போட்டு வந்துரு அந்த மாதிரி கத்து கொடுத்து வளர்க்கறதால உங்களை இதுக்குள்ள இழுக்க மாட்டேன். அம்மாக்கள் மீது தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. தாய்மையே இந்த உலகத்தை மாத்த முடியும். தாயாலதான் இந்த உலகம் பூமி ஒரு நல்ல பூமி ஆகும். உங்களால முடியாது. அப்போரும் குண்டும் பீரங்கி மலையுமா தான் இருக்கும்.